தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கிறிஸ்தவ சட்டங்களின் கீழ் திருமணம் செய்து கொண்டால் எஸ்சி இட ஒதுக்கீட்டு சலுகை இல்லை என்பதை ஹைகோர்ட் மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி கவுன்சிலர் ஐயப்பன் இதுகுறித்து ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். 2022 உள்ளாட்சி தேர்தலில் தேரூர் பேரூராட்சி வார்டு 8 திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். 2வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற அமுதா ராணி பேரூராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த பதவி எஸ்சி எனப்படும் பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அமுதா ராணி 2005 கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி கிறிஸ்தவர் ஒருவரை திருமணம் செய்தார். தேர்தலில் இதை மறைத்துவிட்டார். பட்டியல் வகுப்பைச் சேர்ந்தவர் வேறு மதத்துக்கு மாறினால் பட்டியல் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டு பலனை பெற முடியாது. எனவே அமுதா ராணியின் எஸ்சி சாதி சான்றிதழை ரத்து செய்து அவரை தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ஐயப்பன் தனது மனுவில் கூறியிருந்தார். இவரது மனு மீதான வழக்கை ஹைகோர்ட் நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரித்து வந்தார். தனது திருமணம் கிறிஸ்தவ சடங்குகளின்படி நடந்திருந்தாலும் தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறவில்லை என அமுதா ராணி கூறினார். கத்தோலிக்க திருச்சபை சட்டம் 1059 படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவர் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் திருமணம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் கிறிஸ்தவர் என்று இருந்தாலும் அது தான் மதமாற்றம் செய்ததற்கான ஆதாரம் இல்லை என வாதிட்டார். இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அமுதா ராணி திருமணம் செய்த சர்ச் உள்ளிட்ட பல இடங்களில் நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இந்திய கிறிஸ்தவ திருமணச் சட்டம் 1872 பிரிவின் 4 படி ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் கிறிஸ்தவர்களுக்குள் நடந்ததாகவே கருதப்படும். அமுதா ராணியின் திருமண பதிவேட்டை ஆய்வு செய்தபோது கிறிஸ்தவ திருமணங்களுக்கு முன் பின்பற்றப்படும் பான்ஸ் நடைமுறை 3 முறை வெளியிடப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஞானஸ்நானம் பேப்டிசம் என்பது ஒருவரை கிறிஸ்துவின் திருச்சபையில் அனுமதிக்கும் சடங்காகும். அமுதா ராணி தான் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெறவில்லை என்று மறுத்தாலும் திருமண பதிவேட்டின்படி பான்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. இது அவர் ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சில் வழிபாடு செய்து வந்துள்ளார் என்பதை காட்டுகிறது. செயின்ட் அந்தோனி சர்ச்சில் அனுமதிக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமுதா ராணி கிறிஸ்தவர் என்பதை கோர்ட் உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு பட்டியலிடப்பட்ட சாதிகள் உத்தரவு 1950 பிரிவு 3 மற்றும் 4 கீழ் இந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றாத எந்த ஒரு நபரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக கருதப்பட மாட்டார். இதன்படி இடஒதுக்கீடு பெறுவதற்காக தான் ஒரு இந்து என கூறி அமுதா ராணி பட்டியலின சான்றிதழ் கோருவது சட்டப்படி தவறு. எனவே தேரூர் பேரூராட்சி தலைவராக அமுதா ராணி நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து இந்த பதவிக்கு அவர் தகுதியற்றவர் என ஹைகோர்ட் நீதிபதி விக்டோரியா கௌரி தீர்ப்பளித்தார். மேலும் அமுதா ராணி தேர்தலில் போட்டியிட மனு செய்த போதே அவரை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யப்படாமல் ஒருதலைபட்சமாக தேர்தல் அதிகாரி செயல்பட்டுள்ளார். தேர்தல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கேலி கூத்தாக்குகின்றன. பேரூராட்சி தலைவர் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமுதா ராணிக்கு ஆதரவாக நெல்லை மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை உறுப்பினர் செயலர் அறிக்கை அளித்துள்ளார். இது சட்டத்துக்கு புறம்பானது. அவரது அறிக்கை ரத்து செய்யப்படுகிறது. பேரூராட்சி தலைவரின் செயல் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏமாற்றும் செயலாகும். தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 கீழ் அமுதா ராணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.